டி நேத்து எங்கடா போன? நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தா எங்க போன அப்படி? இல்லடி நேற்றுக்கு வந்து இப்போ இப்படி ரோட்டு ஓடி போயிட்டே இருந்தானா நானும் காளிமுத்தும் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கடை முன்னாடி நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அவன் காளிமுத்து சொன்னான் அலே வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்னான். நானும் நிப்பாட்டிட்டு உள்ளே போனேன். இல்லை மாப்பிள்ளை ஏதோ கருப்பு கலரில் பாட்டில் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கினோம். வாங்கிட்டு அதை அடிச்சொட்டி குடித்ததோடு சரி. அவன் என்ன நினச்சான்னு தெரில, இவ்வளோ நேரம் பைக்கில் வரும்போது மாப்பிள்ளை உடம்பு வலிக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, பணம் இல்லை, அந்த கவலை இந்த கவலைன்னு சொல்லி ஒன்று ஒன்றா புலம்பிகிட்டே வந்தாண்டி. அதை குடித்ததோடு சரி அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். மாப்பிள்ளை இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்குள்ள ஒரு வீரம் வந்துட்டு, எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தான். அந்தெல்லாம் எனக்கும் அவன் ஒன்று தான் வாங்கி அடித்தான். நான் அவனை மிஞ்சி 2 தான் வாங்கிட்டு வந்தேன். வேறு எப்படி வீட்டுக்கு வந்தேன், எப்படி படுத்தேன் ஒன்றுமே தெரிலட்டி. அந்த 145 ரூபாய்க்குள்ள அவ்வளோ பவர் இருக்குடி. உனக்கு வேணுமா? செருப்பு பிஞ்சு போய் அது என்னதாண்டி இருக்கும்? கோட்டர் அடிச்சா அப்படிதான் இருக்கும். அதாண்டி குவாட்ரு. அந்த குவாட்ரு அடித்தா மனசில் இருக்க கவலை எல்லாமே போயிட்டுடி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டி. அந்த குவாட்டரில் எல்லாமே இருக்குடி. இந்த உலகத்திலே கடவுளோட ரொம்ப கண்டிப்பிடிப்பு என்ன தெரியுமா? இந்த சரக்கு இல்லைன்னு வச்சுக்கியா நான் கிறுக்கு ஆயிடுவேன் கார்த்திகா. 145 ரூபா சரக்கு அடித்தாதான் நான் மனுஷன், இல்லைன்னு வச்சுக்கியா இங்கே பாரு மிருகம். பார்த்துக்கோ. பாய்.